அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இன்னொரு கட்சியில் இணைஞ்சு அவர் வந்து பண்ணினாலும் சரி, நாங்கள் எப்போதுமே அண்ணனுக்கு பின்னாடி நிற்போம். தவைக்கா வந்தாலும் சரி, தனியாக நின்றாலும் சரி, கட்சியே வேணாம்னு சொன்னாலும் நாங்கள் எப்போவுமே மாஸ்டர் கூட கண்டினியூ தொடர்ந்து பயணித்து தான் இருப்போம். ஏன்னா எங்கள் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் நின்னாருன்னா 100% எதிராளி நிற்கிறவங்களை டெபாசிட் காலி பண்ணுற அளவுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து வரோம். சென்னையில் வந்து கடந்த கொரோனா காலத்தில் இருந்தும் சரி, ஜல்லிக்கட்டில் இருந்தும் சரி, அண்ணன் வந்து நிறைய திருநங்கை மக்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. எங்கள் மக்கள் மத்தியில் அவருக்கு பேரே வந்து கலியூர் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேரே வச்சுருக்கிறோம். ஸோ அப்படி எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வர்றாரு அண்ணன். ஸோ அண்ணன் வந்து ஒரு அரசியலுக்கு வராருன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த சமுதாயத்தில் வந்து பின்தங்கிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்து அவர் இருக்கிறாரு. ஸோ எங்கள் திருநங்கை மக்களுக்கு வந்து அவர் கண்டிப்பாக வந்து ஒரு குரலாக ஒலிப்பார். ஸோ அவர் அரசியலுக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இன்னொரு கட்சியில் இணைஞ்சு அவர் வந்து பண்ணினாலும் சரி, நாங்கள் எப்போதுமே அண்ணனுக்கு பின்னாடி நிற்போம். அவர் கூட நிற்போம். தமிழ்நாடு முழுக்க வந்து திருநங்கை மக்கள் வந்து அண்ணனுக்கு மேலே வந்து ரொம்ப பாசம் இருக்குது. ஏன்னா கொரோனா காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி யாருமே உதவி செய்ய முன் வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து நேரில் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு உதவி பண்ணினார். ஸோ திருநங்கை மக்கள் அப்படின்னு சொன்னாலே உடனே முன்னாடி நிற்கிற ஒரு நல்ல மனிதர் அவர். ஸோ எல்லாருக்குமே வந்து அண்ணன் அரசியலில் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு வந்து தனி கட்சி தொடங்கினா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, தனி கட்சி தொடங்கினா தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டம் நிர்வாகிகளும் வந்து இறங்கி வேலை செய்ய வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனோ, ஊராட்சி மன்ற எலெக்ஷனோ, ஒன்றிய கவுன்சில் எலெக்ஷனோ, அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனோ வந்தா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா வந்து பரவல் நியூஸ் வந்து தாவைக்கல வராங்கன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் மாஸ்டர் எங்கிட்ட வந்தாலும் சரி, தவைக்கா வந்தாலும் சரி, தனியாக நின்றாலும் சரி, கட்சியே வேணாம்னு சொன்னாலும் நாங்கள் எப்போவுமே மாஸ்டர் கூட கண்டினியூ தொடர்ந்து பயணித்து தான் இருப்போம். ஏன்னா வந்து அவர் செய்கிற ஒரே சேவை சமூக சேவை, அந்த சேவை தான் நாங்களும் அவர் வழியில் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நல்லது பண்ணுவார், இன்னும் நல்லது பண்ணுவார். ஏன்னா தனி மனுஷனாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வந்தால் இன்னும் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்திருக்காரு. அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க, அம்மாவும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நீ பண்ணுப்பா, இறங்கி பண்ணுப்பான்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக மாஸ்டர் வருவார், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார். யார் யாரோ ஒன்றும் தெரியாதவங்களாம் இன்றைக்கி அரசியலில் வராங்க. எங்கள் மாஸ்டர் வந்து நல்ல மனம் கொண்டவர், நல்ல கொள்கை கொண்டவர், தூய வெள்ளை மனம் கொண்டவர். அதனால் நாங்கள் வந்து திருச்சி மாவட்டத்தில் எங்கே நின்னாலும் கிழக்கு தொகுதியில் காலியாக இருக்குது. அவரை எங்கள் திருச்சி ஒட்டுமொத்த மாவட்டம் சார்பாக அன்போடு வருக நிற்கிறோம். மாஸ்டர் எதிர்த்து நிற்கிறவங்க கண்டிப்பாக டெபாசிட் காலியாகும். எங்களோட விருப்பம் தனியாக நின்னாங்கன்னா எங்களோட ரசிகர் பெருமக்களுக்கு அவர் நற்பணி மன்றத்துகளுக்கு நாங்கள் சேவை செய்கிறதுக்கு ஒரு மனிதாபம் கிடைக்குன்றதுனால தான் எங்களுக்கு மாஸ்டரை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து எங்கள் மாஸ்டர் பார்க்குறாரு, எங்களோட ஆலோசனை கேட்குறாரு, எங்களோட கருத்தை தெரிவிக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லும் நின்னாலும் எங்களுக்கு கிளைகள் நிறையா இருக்குது. ஒன்றியத்திலேருந்து மாவட்டத்திலேருந்து கிளைகளிலேருந்து வட்டத்திலேருந்து பகுதியில் வரைக்கும் நண்பர்கள் நற்பணி மன்றத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு தனியாக வந்தாலும் சந்தோஷம். இருந்தாலும் மாஸ்டர் என்ன சொல்கிறதோ அந்த கோடு கிழிச்சா அந்த கோடை தாண்ட மாட்டோம். அதில் நாங்கள் கன்ஃபார்மாக ஜெயிச்சு காட்டுவோம். எங்கள் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் நின்னாருன்னா 100% எதிராளி நிற்கிறவங்களை டெபாசிட் காலி பண்ணுற அளவுக்கு நாங்கள் வின் பண்ணுவோம். எல்லாம் அந்த ராகவேந்திர ஆசையோட நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு உறுதி கேட்குறோம். நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். மாற்றம் கண்டிப்பாக எங்கள் மாஸ்டர் மூலியமாக வரும்.